படா பரதேசி, அவன் உங்களை ஏமாத்துறதுக்கு போட்ட திட்டம். அவன் புத்திசாலிடா, அவன் புத்திசாலி. ஆம்புலன்ஸ் இருக்குது, ஆள் இல்லையா? தப்பிச்சுவன் சாப்பாட்டுக்காக அலைவான். அந்த வட்டாரத்தில் அந்த மாதிரி இடமா தேடிப்பார். போன வேடா பரதேசி. வாங்க வாங்க, சும்மா வாங்க. என்ன நினைக்கிறீங்க? வாங்க, துணிஞ்சு வந்துட்டீங்க. துணிஞ்சு உனக்கு துக்கம்ல சொல்லுவாங்க. நான் இருக்க பையன் எதுக்கு? வாங்க. பீடி உயர கூட இல்ல, பேடி குடிக்கிறேன் பாரு. மாஸ்டர், 2 ஸ்பெஷல் சிலன் பரோட்டா, ஊத்திக்கிறதுக்கு குடல் குழம்பு. சீக்கிரம் சீக்கிரம், நம்ம கெஸ்ட் சூப்பரா போடுங்க. சாப்பிடுங்க. பிரியாணியே தந்திருப்பேன், அதோட டேட்டா பத்தி எனக்கு தான் தெரியும். பிறந்தது போன வெள்ளிக்கிழமை, இழுத்த நூல் நூலா வரும். அதுக்கு இது பெட்டர். மாஸ்டர், பரோட்டா ரொம்ப தூரம்னு சொல்றாங்க. எல்லாம் ஒரு செட்டப் தான். உங்க 2 பேரையும் பார்த்தா ரொம்ப ஃபீலிங்கா இருக்குப்பா. உங்க வீட்டுல சகுப்படி காமிச்சிருப்பாங்களே. ஓ மை காட், என்னைக்குதான் இந்த உலகம் காதலை பத்தி புரிஞ்சுக்க போதோ தெரியலையே. ரொம்ப உணர்ச்சிப்படாத. ஆமா, ஒரு ரேஞ்ச்ல பேசிட்டு இருக்கே, யாரு? என்ன பத்தி நானே சொல்லிக்க விரும்பல, இருந்தாலும் நீ கேட்டுட்ட, அதனால சொல்றேன். உண்டாக்கினது 2 பேர், உருவான கூட்டு போயிட்டாங்க. அப்பா அம்மால தானது. பேரு நைனா. பேரு 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 நைனா. லோக்கல் சூப்பர் ஸ்டார். லோக்கல் சூப்பர் ஸ்டார். டேய், சாப்பிட விடுறியா? சாப்பிடு. சுத்தம் சுத்தம் சுத்தம். தொடர வேலையில வச்சுக்காத. அவசியமா அவங்க கை வச்சுங்க, கை இருக்காது. அப்படியா? பார்க்கலாம்டா. சாப்பிட்டு தெம்பு அடிக்கிறாள்தான் பாத்திருக்கேன். ஆனா சாப்பிட சொல்லிட்டு தொந்தரவே இல்லாம அடிக்கிறாள இப்பதான் பாக்குறேன். நல்ல ஆளைத்தான் பிடிச்சிருக்க. போராட்டா போடா. பீட்டர், நீ ஒரு ஆம்பளை இல்லைங்கிறத நிரூபிச்சுட்ட. சும்மா கத்தாத. என் ஒளியில நான் போயிட்டு இருக்கேன். உனக்கு பயந்து போயிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. திருப்பி அந்த பொண்ணையோ என்னையோ கொல்ல முயற்சி பண்ண நான் பேச மாட்டேன். நடக்கிறத வேற. இந்த பீட்டரை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். சொல்றதான் செய்வான். நான் செய்யறதுதான் சொல்லுவேன். அலெக்ஸ், இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பழசுடா, என்கிட்ட வச்சுக்காத. நான் அதே தான் சொல்றேன் மிஸ்டர் பீட்டர். இந்த விளையாட்டுக்கு நீ ரொம்ப பழசு, நான் புதுசு. போன வேடா.
இப்ப நிறங்க அப்படி போடு ஏதாவது நல்ல தொழில் செஞ்சு பொழைக்கலாம்ல. தலைவா நீயா? ஆச்சரியமா இருக்கு. நீங்க எப்படி தலைவாங்க? பெரிய ஆள் தலைவா. நான் ஏதோ கரைச்சதை சுருட்டிட்டு போலானா நீ பஸ்ஸையே சுட்டிட்டு போறிய. மார்னிங் தலைவா, எப்படி இருக்கீங்க? தலைவா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க பக்கா தொழில்காரங்க. ஒரு திருடன் இன்னொரு திருடன் கிட்ட திருட மாட்டான். டேய் எடுத்தெல்லாம் கொடுத்துட்டு வாங்கடா. பத்தமா தலைவா, எல்லாத்தையும் கேட்டா சொல்லு. யார் நீ? யார் நீ? சொல்றேன் சொல்றேன். உன் ஆடிட்டோரியத்தில் சுட்டது நான் தான். ஒரு கொலைகாரனா? நான் சொல்றேன். அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கணும். வேண்டாம், நீ எந்த காரணமும் சொல்ல வேண்டாம். உன்ன மாதிரி ஒரு திருடன், ஒரு கொலைகாரன் கூட 2 நாள் இருந்து பாரு. அதுல கேவலமா நினைக்கிறேன். ஏன் என்ன காப்பாத்துற மாதிரி நடிச்ச? நான் உனக்கு எந்த துரோகம் செஞ்ச? என்ன ஏன் ஏமாத்துன? ஏன் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க? நான் சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், உனக்கு எது சொல்றதுக்கு யோகிதை இல்ல. உன்னை விட என் மாமனே தேவலாம். ஏன்னா உன்னை போல ஒரு நல்லவர் மாதிரி வேஷம் போடல பாரு. குட் பை. தயவு செஞ்சு என் பின்னாடி வராது பிளீஸ். என்ன பெற்று என்ன வாட்டர் டேஸ்டா இருக்கு தெரியுமா? நம்ம ஊர் ஜனங்க கொடுத்து வச்சவங்கடா. அது கிடக்கட்டு. ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க. எவ்வளவு? only 1000. ஏய், மாசம் முடிஞ்சா உனக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதே நான் வேஸ்ட்னு நினைக்கிறேன். இதுல 1000 ரூபாய் கடன் கேக்குறியா? எதுக்குடா? நான் காது குத்தணும். ஏண்டா இது என்ன காதா? இந்த முறத்துல ஓட்ட போடுறதுக்கு 1000 ரூபாயா? ஒரு கோன் ஊசி எடுத்துட்டு வா, நானே ஓட்ட போடுறேன். விளையாடாதீங்கண்ணே. எனக்கு வேலை கிடைச்சா எங்க ஊர் பெரிய இருப்பு காது குத்துறதா வேண்டிக்கிட்டேன். அப்ப அவனுக்கு போய் குத்து. பெரிய இருப்பு எங்க சாமிண்ணே. ஓ சாமியா? ஏண்டா சாமிக்கு வேண்டுதல்னா மொட்டை போடுவாங்க, இல்லன்னா பாத யாத்திரை போவாங்க. இது என்ன புதுசா காது குத்தல்? அதுதான் நம்ம டெக்னிக்கு. அது என்ன டெக்னிக்கு? இப்ப பாத யாத்திரை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நடந்து போகணும், கால் வலிக்கு. மொட்டை அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய அழகு போயிடும். டேய் மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்ன கொலகாரனாக்காத. ஏற்கனவே இன்ஜின் ஆயில் உள்ள பண்ணி மாதிரி இருக்கிற அழக பத்தி நீ பேசுறியா? இந்த பார், பணங்கணம் எல்லாம் தரமாட்டேன். வேணும்னா சாயந்தரமா வீட்டு பக்கம் வா. உங்க அண்ணி தலைக்கறி எடுத்து குழம்பு வச்சிருப்பா. மூக்கு பிடிக்க ஒரு வெட்டு வெட்டிட்டு போ. 1000 ரூபாய் தர முடியுமா முடியாதா? தர முடியாதுடா. முடியுமா முடியாதா? முடியாதுடா. முடியாது. முடியாத என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ணே நேரம் கட்ட நேரத்தில் தூங்கிட்டு அழகப்பா அழக அழகப்பா. அண்ணே குழந்தை அழுகுது. தம்பி கொஞ்சம் பாத்துக்க, இப்ப வந்துடுறேன். அப்பன மாதிரி தியோரம் பிடிக்கிறேன். ஐயோ இரு. தூங்கும் போது மூஞ்சி கிட்ட வந்து புசு புசுன்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்றவன். பாம்பு! ஏய், ஏன்டா அந்த பேபி எடுத்து ஊதுன? பரங்கி தலையா? நிறுத்தாத. டேய் நிறுத்தாதடா. ஊதிட்டே இருடா. என்னங்க பாம்பு? ஐயோ தம்பி, என் புருஷனை காப்பாத்துப்பா. எனக்கு என் உயிரை விட என் தாலி தப்பா முக்கியம். டேய் என்னடா மரண வாக்குமூலமா எழுதிட்டு இருக்க? அது என்ன சீக்கிரமா வாங்கி படிடி. நான் கேட்ட 1000 ரூபாயை கொடுக்கவும், இல்லன்னா இல்லை என்றால் மகுடி ஊதுவது நிறுத்தப்படும்.
நேரம் பார்த்து அடிக்கிறான் பாரு. டேய் பாம்பு வாய்க்குள்ள பூத்துரும் போல இருக்கு. அடியே அந்த ஒரு பவுன் செயினை காட்டி குடுறே. இந்த செயினா இத நான் எவ்வளவு ஆசையா வாங்கி வச்சேன், நான் தர மாட்டேன். அடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தாலி பாக்கியம் அப்படி இப்படின்னு பேசினேன். இப்ப அதை கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றியே. என் உயிரை விட உனக்கு செயின் தான் முக்கியமா? ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். என்னது உணர்ச்சி வசப்பட்டியா? அட பாவீங்களா, 2 பேரும் திட்டம் போட்டு என்ன தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டீங்களா? சிவராசா, யார் பாதி? அட இங்க இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? வாடா கண்ணா, வா வா வா. என்னடா சிவராசா, என்கிட்ட வராம அந்த ஆள்கிட்ட போய் நிக்கிற? அப்பா, யாரு இந்த பாம்பு பேர் தான் சிவராசனா? பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்கடா. ஏன்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட? நீயா படம் பார்க்கணும் ஒரு அடம் பிடிச்சாங்க. நீயாவா? போயிட்டு வரான்னு திறந்து விட்டேன். ஆந்து வேலை அண்ணன் ஊதி இருக்காரு, உள்ள பூந்துட்டான். பாம்பு சினிமா தியேட்டருக்கு அனுப்புற அளவுக்கு ஆளாகிட்டீங்களா? ஓ சிவராஜனை புடிச்சிட்டு போடா. இவர் எவ்வளவு நேரமா ஊதுறாரு? 5 நிமிஷமா ஊதிட்டு இருக்காண்டா. ஐயோ, அப்பெல்லாம் பிடிக்க முடியாதுங்க. ஏன்? குட்டி பாம்புங்க, இப்பதான் படம் எடுத்து பழகுறான். இப்ப டயர்டா இருப்பான். இப்ப போய் நான் பிடிச்சேன்னு வைங்க, பொத்து போட்டுருவான். வந்து இப்படி உட்கார்றா நீ. இன்னைக்கு டெட் பாடி தான் நீ. பூட்டாடா. அப்பா செத்தே பூட்டாடா. பாம்புக்கு என்னாச்சு? ஐயோ, என் சிவராசன் செத்துட்டாங்க. சிவராசன் செத்துட்டானா? பாம்பே செத்து போச்சு. பாத்தீங்களா? டேய், பாம்புக்கு பல்லுல தான்டா விஷம். உனக்கு உடம்பெல்லாம் விஷம்டா. அது கிடக்கட்ட. என்னாச்சு?